الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسير لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாள் அப்படிங்கிறது, அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மற்ற நாட்களை போல் அல்லாமல் ஒரு சிறப்புக்குரிய நாளாக நமது மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மற்ற நாள்கள் மாதிரி கிடையாது, ஒரு சிறப்புக்குரிய நாள். யௌமுல் ஜும்மா அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னார்கள். எதனால் சிறப்புக்குரியது என்று சொன்னால், இந்த நாளில் தான், அதாவது வெள்ளிக்கிழமை அன்றுதான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். இந்த உலகம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை அன்று. அதே போல இந்த மனித குலம் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைச்சான் இல்லையா, அது வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில தான் அல்லாஹ் தஆலா படைச்சான். அதே போல அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டதும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான். சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்ல, அதுவும் வெள்ளிக்கிழமையில் தான். அதே போல இந்த உலகம் கியாமத் நாள் ஏற்படும் இல்லையா, இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த கியாமத் நாள் ஏற்பட இருப்பதும் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் ஏற்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. இப்படி சிறப்புக்குரிய நாட்களாக இந்த வெள்ளிக்கிழமை, சிறப்புக்குரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இந்த நாளில் அதற்காக தான் நமக்கு வந்துகிட்டு ஐவேளை தொழுகை நாம டெய்லி பண்றோம். 5 வக்த தொழுகையை நாம கடமையா நிறைவேற்றி வருகிறோம். அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் இந்த லொகர் தொழுகை அப்படிங்கிறத ஒரு சிறப்புக்குரிய தொழுகையாக, பொதுவா பெருநாள் அன்று மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு தொழுகை இருக்கும். அதே போல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க ஒரு பெருநாள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமையும் ஒரு பெருநாள் தான். அன்றைக்காக சிறப்பு தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் இந்த ஜும்மா தொழுகை. இந்த ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜும்மா தொழுகை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்து, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வகி வந்ததுல இருந்து இந்த ஜும்மா தொழுகை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தான் முதலாக இந்த ஜும்மா தொழுகையை தொழுதிருப்பார். பொதுவா நம்ம அப்படித்தானே நினைப்போம், எல்லாருக்கும் அந்த நினைப்பு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். பல செய்திகளை, பல தொழுகைகளை அவர்கள் மூலமாக தான் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். 5 வக்த தொழுகையை அவர்கள் மூலமாகத்தான் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப இந்த ஜும்மா தொழுகையும் அவர்கள் தானே முதல்ல தொழுதிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஆனால் வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த ஜும்மா தொழுகையை தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்துகிட்டு மக்காவில் இருக்கும் பொழுது, இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது, ஏகத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இது அனைத்துமே நாம வரலாற்றுல பார்க்கிறோம். அவர்களால் தொழுகையை கூட சரியாக தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை, கடமையான தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கடைசியாக அவர்களை கொல்வதற்கு கூட முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளானார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை சகாபாக்களும் துன்பத்துக்கு உள்ளானார்கள். அப்படி இருக்கும்பொழுது அங்க தொழுகையே பெரிய விஷயமா இருக்கும் பொழுது அதை மறைந்துதான் தொழுதார்கள். அப்ப ஜும்மா தொழுகையை தொழுகிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அது அமையல. முதல்ல ஜும்மா தொழுதது யார் அப்படின்னு சொன்னா, அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரச்சாரம் செய்யறாங்க இல்லையா, அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹஜ்ஜுக்காக பல பேர் வருவாங்க. ஹஜ்ஜுக்காக கூட்டம் கூட்டமாக பல ஏரியாக்கள்ல இருந்து, ஊர்கள்ல இருந்து மக்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பது வழக்கம். அப்படி பண்ணும் பொழுது மதீனாவில் இருந்து ஒரு 6 பேர் வந்து ஹஜ்ஜுக்காக வராங்க. அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. எப்போ அப்படின்னா, நபித்துவம் வந்து
10 வருடங்கள் கழித்து, அதாவது வந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுல, 40 வயசுல அவர்களுக்கு நபித்துவம் வந்தது. 50வது வயதுல தான் 6 பேர் வந்துட்டு ஹஜ்ஜுக்காக வராங்க. வரக்கூடியவர்கள் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன மனமாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். இவர் சொல்றது சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, போயிட்டாங்க. அடுத்த வருடம் மீண்டும் வராங்க. மீண்டும் வரும்பொழுது அந்த 6 பேரோட சேர்ந்து இன்னும் சிலரையும் அவர்கள் அழைத்து கொண்டு வராங்க. வரும்பொழுது அவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மட்டும்தான் வருவாங்க. மற்ற நேரங்கள்ல உள்ள வந்தாங்க, முகமது நபியை பார்க்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு அடி விழும். அந்த அளவுக்கு வந்துகிட்டு கொடுமையாளர்கள் மக்காவில இருந்தாங்க. யாராவது முகமது நபியை பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சாலே அங்க அடிதான். அதனால அந்த டைம்ல யாரும் அவர்களை பார்க்க வரதில்லை. ஹஜ்ஜோட டைம்ல மட்டும் திரும்பி வராங்க. வரும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்ப ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க உங்க ஊர்ல போய் இஸ்லாத்தை எடுத்து வைங்க, அதே நேரத்துல ஜும்மாவை தொழுவுங்க, தொழுகை வக்து தொழுகையை தொழுவுங்க, அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்று லுகருக்கு பதிலாக இந்த ஜும்மா தொழுகையை தொழுவுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எத்தி வைக்கிறாங்க. அவர்கள் தான் ஊருக்கு போய் மதீனாவுக்கு போய், அப்பவும் அவங்க மதீனால தொழுகல, மதீனாவிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, கவுலாங்கற்கள் இருக்கக்கூடிய பனு பைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். யார் தொழுகை வைக்கிறது அப்படின்னு சொன்னா அசாத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அசாத் பின் ஜுராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் முதலில் ஜும்மாவை நடத்துகிறார். அந்த ஜும்மா நடக்கும் பொழுது 40 பேர் அந்த ஜும்மாவில் கலந்துக்கிட்டாங்க. 40 பேர், அதனால 40 பேர் இருந்தா ஜும்மா கடமை அப்படி இல்லை, 40 பேர் அப்போது இருந்தார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த ஜும்மாவில் கலந்து கொண்டார்கள். 40 பேர் கொண்டு அந்த ஜும்மா தொழுகை மதீனாவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு இடத்துலதான் முதல் ஜும்மா நடக்குது. அந்த இடத்துல நடத்துறவங்க அசாத் பின் ஜுராரா. இதை காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் அறிந்த ஒரு நபித்தோழர் காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபுக் போர்ல போகாம இருந்து அவர்களை எல்லாம் மன்னித்து வசனம் தான் இறக்கணும், நாம வரலாற்று தெரிஞ்சிருப்போம். அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டு இந்த ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் அசாத் பின் ஜுராரா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று பிரார்த்திக்கும் பொழுது அவருடைய மகனார் கேட்கிறாங்க, ஏன் இப்படி அசாத் பின் ஜுராராவுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும்னு ஒவ்வொரு பாங்குலி ஜும்மாவுடைய பாங்குலையும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அசாத் பின் ஜுராரா தான் முதல்ல ஜும்மாவை அவர்களுக்கு அசாத் பின் ஜுராரா ஜும்மா நடத்தினால இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜும்மா நடக்குது. அதிலிருந்து ஒரு பங்கு, ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா அசாத் பின் ஜுராரா அவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு நன்மையை யார் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு அதற்குரிய, அதை பின்பற்றி செய்யக்கூடியவர்களுடைய நன்மையும் அதே போன்ற நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அசாத் பின் ஜுராரா அவர்களுக்கு இது போன்று பல மடங்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இது முதல் ஜும்மாவுடைய வரலாறு. 2வது ஜும்மா அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தல. 2வது ஜும்மா அப்படிங்கிறது பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் வந்து, சில நண்பை மாக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பஹ்ரைன்ல போய் அவர்கள் 2வது ஜும்மா நடத்துறார்கள். 3வது ஜும்மா தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மஸ்ஜித் குபால வந்துகிட்டு அவர்கள் ஜும்மாவை நடத்துறாங்க. இது ஜும்மா தொழுகையினுடைய முதல் வரலாறு. முதல் ஜும்மா இப்படிதான் நடைபெற்றது. இந்த இடத்துல இந்த ஜும்மா தொழுகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த தொழுகை அப்படிங்கிறத ஏன் சிறப்புக்குரியதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. மற்ற எல்லா தொழுகையுமே நம்ம தொழுகிறோம், அதை விட இந்த ஜும்மா தொழுகைக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. எப்படிப்பட்ட நன்மை அப்படின்னு சொன்னா, ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல வந்துட்டு 10 நாட்கள், ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மா 7 நாள் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு ஹதீஸ்ல வருது. இந்த இடைப்பட்ட நாட்கள், அதாவது ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்குமான இடைப்பட்ட நாட்களினுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரும்பாவம் அல்ல, சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. பெரும்பாவத்துக்கு நாம பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்விட்ட அழுது இதுவா செய்யறது பெரும் பாவங்களுக்கு. சிறு பாவங்கள் அப்படிங்கிறது சில செயல்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். சில நன்மையான காரியங்கள் செய்யறோம், தர்மங்கள் செய்யறோம், இதன் மூலமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதே போல ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை தொழுதோம் என்று சொன்னால் மன்னித்து விடுகிறான். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, பெரிய அளவுலாம் இல்ல, 50,000 தர்மம் பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி அப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டல. எல்லோருமே செய்யக்கூடிய செயல்கள், எல்லோருமே செய்யணும், எல்லோருமே செய்ய முடியக்கூடிய ஒரு செயல் தான். என்ன செய்யணும்? ஜும்மா நாள்ல நம்மளுடைய ஒழுக்கங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜும்மா அன்றைக்கு கண்டிப்பாக குளிக்கணும். ஜும்மா அன்னைக்கு
கண்டிப்பாக கடமையான தொழுகைக்கு கடமையான குளிப்புக்கு குளிப்பாங்க இல்லையா, அது போன்று ஜும்மா தொழுகைக்கு குளிக்கணும். ஜும்மா நாள்ல ஜும்மா தொழுகைக்காக நாம் குளிக்கணும். ஏன்னா அன்னைக்கு வந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு லக்ஸரி வாழ்க்கை கிடையாது. ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு அதை கூட தாண்டி போயிடலாம். லக்ஸரி லைஃப், லக்ஸரி வாழ்க்கை தான் இன்னைக்கு அரபுகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையே அந்த காலத்துல இல்லை. தண்ணிக்கே பஞ்சம், தண்ணியே எடுக்கிறதுக்கே ரொம்ப தூரம் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அதனால குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்படி குளிக்கிறது அப்படின்னு சொன்னா கூட சின்னதா தெளிச்சுட்டு போயிருப்பாங்க, லைட்டா ஊத்திட்டு போயிருப்பாங்களே தவிர நல்ல குளியல் நமக்கு இப்ப குளிக்கிறோம்ல அந்த மாதிரியான குளியல் எல்லாம் அப்போது குளிக்க மாட்டாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடமையாக்கினார்கள். எந்த ஒரு சமுதாயமும் இப்படி கடமையாக்கி இருக்காரு. கண்டிப்பாக வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் குளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். கடமை, கண்டிப்பா குடிச்சே ஆகணும். குளிச்சு ஜும்மாவுக்காக நம்ம குளிக்கணும். குளிச்சுட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய உடைகளிலேயே சிறந்த உடை, இதுக்கு புதுசா ட்ரெஸ் எடுத்து பெருநாளைக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேவை இருக்காது. நீங்க என்ன ட்ரெஸ் இருக்கோ எடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். நமக்கு வசதி இருந்து அல்லாஹ் தாலா அப்படி கொடுத்திருந்தானா ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் நம்மளால் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இருப்பதிலேயே நமக்கு சிறந்த உடை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதைத்தான் அன்றைய தினம் நாம் அணிய வேண்டும். இருக்கிறதே இதுதான் என்னுடைய பெஸ்ட், இந்த ட்ரெஸ் தான் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அணிஞ்சிக்கணும். அதே போல இருப்பதிலேயே நம்ம இடம் இருக்கக்கூடியதுல சிறந்த நறுமணம், இது சுண்ணத்தான விஷயம் தான். சிறந்த நறுமணம் பூசிக்கொள்வது, எண்ணெய் வைத்துக் கொள்வது, தலையில வந்துட்டு எண்ணெய் வச்சுக்கிறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் செஞ்சு ஜும்மாவுக்காக நம்ம ரெடி ஆயிடும். ரெடி ஆகிட்டு ஜும்மா தொழுகைக்காக வரணும். எப்ப வரணும்? ஜும்மா தொழுகைக்கு நாம் வரக்கூடிய காலம் என்ன, எந்த டைம்ல வரணும்? ஜும்மா தொழுகை நடத்துறது அது வேற வகை. அது லோக தொழுகையில நடத்துவாங்க, லோக தொழுகைக்கு முன்னாடியும் நடத்தலாம், அந்த டைமுக்கு முன்னாடி லோக தொழுகை பின்னாடியும் நடத்தலாம். கொஞ்சம் டைம் வந்துகிட்டு கொஞ்சம் வித்தியாசம் வச்சுக்கலாம். ஆனா ஜும்மா தொழுகை நாம் எந்த பள்ளிக்கு போகிறோமோ அந்த பள்ளியில் என்ன நேரத்தில் தொழுகை நடக்க இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு நாம் எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நறுமணம் பூசிக்கிட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு நாம ஒவ்வொரு முடிந்த வரைக்கும் நடந்து வாங்க. முடிந்த வரைக்கும் ஜும்மா தொழுகைக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து வரணும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பள்ளிவாசல் அருகில் வசிக்கிறதே வந்துட்டு வெறுத்தாங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இன்னைக்கு நாம வந்துட்டு அதிகமா வீடு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட பக்கத்துல பள்ளி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா தொழுகைக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு அருகில் இருப்பதை நான் வெறுக்கிறேன். நாங்க ஏன் அப்படின்னா, நீங்கள் தொழுகைக்காக நெடியாய் ஒழு செய்து விட்டு, எந்த தொழுகையா இருந்தாலும் தொழுகைக்காக நீங்க தயார் செய்து விட்டு நீங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சுன்ன தொழுகை வீட்டுல தொழுவுங்க, தொழுதுட்டு வீட்டிலிருந்து பள்ளிக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வைக்கிறோம். ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்குறான். அப்படி இருக்கும் பொழுது அருகில இருந்துச்சுன்னா 10 அடியில வந்துருவோம். தூரத்துல இருந்துச்சுன்னா ஒரு 100 அடி கிடைக்கும் இல்லையா? 100 அடி கிடைச்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும். இல்ல நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், வாகனத்துல வாங்க, முடிஞ்ச வரைக்கும் வாகனத்தை தூரமா நிறுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நடந்து வர்றதுக்கு முயற்சி. அந்த நன்மையை அடைவதற்காக நாம் முயற்சி செய்யணும். அதே போல ஜும்மாவுக்கு வரும். எந்த டைம்ல வரணும் அப்படின்னு சொன்னா, முடிந்த அளவுக்கு எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அந்த சீக்கிரம் வரணும். நாம எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கோம், ஜும்மா நாள் அப்படின்னு சொன்னாலே பல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் ஷேர் ஆகும். என்ன மெசேஜ் ஷேர் ஆகும் அப்படின்னா, யார் முதல்ல ஜும்மாவுக்கு வந்துகிட்டு பள்ளிவாசல்ல வராங்களோ அவர்கள் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அடைவார்கள். அடுத்து வந்துட்டு மாடு, ஆடு, அடுத்து கோழி, முட்டை, இந்த நன்மையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஜும்மா நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் பள்ளி வாயில நிற்பாங்க. யாரெல்லாம் வராங்களோ அவர்களுடைய பெயரை எல்லாம் பதிவு செஞ்சுப்பாங்க. எது வரைக்கும் பதிவு செய்வாங்க? இமாம் மிம்பர்ல ஏறும் வரைக்கும் அந்த பதிவு செய்வாங்க. ஏன்னா ஜும்மா என்பது வெறும் தொழுகை இல்லை, ஜும்மாவோடு உரையோடு சேர்ந்ததுதான் ஜும்மா. உரையோடு சேர்ந்து தொழுதால்தான் அந்த ஜும்மா முழுமை பெறும். அது எப்போது இருக்கணும்னா, இமாம் மிம்பர்ல ஏறுவதற்கு முன்பாகவே ஜும்மாவுக்காக பள்ளிவாசலுக்குள்ள வரணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக அடைஞ்சுக்கலாம். அதுலயும் உள்ள ஒழுக்கத்தை சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். வரோம் பள்ளிவாசலுக்கு உள்ள வரும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வரணும். சீக்கிரம் வந்து யாரையும், அதாவது 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 2 பேரையும் பிரிக்காமல், இடைவெளி இருக்கு, சின்னது இடைவெளி இருக்குன்னா வேணாம், பெரிய கொஞ்சம் இடைவெளிச்சுன்னா ஓகே உள்ள வந்துடலாம். யாரையும் பிரிக்காமல் அவருக்கு இடைப்பட்ட எந்த இடம் ஒதுக்க இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு வந்த உடனே 2 ரக்காத்து தொழுகையை தொழலாம். தொழுவது அப்படிங்கிறது சுன்னத் தொழுகை அப்படிங்கிறது ஜும்மாவுடைய முன் சுன்னத் ஒண்ணு இருக்கு. அது இல்ல நீங்க வீட்டிலேயே தொழுதுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித், அதாவது வந்துட்டு பள்ளிக்குள்ள வந்த உடனே நாம் செய்யக்கூடிய தொழுகை.
தொழுங்க. என்ன அளவுக்கு தொழுகும், நஃபிலான தொழுகை தொழுகிறதா இருந்தாலும் தொழுதுகொள்ளலாம். தொழுது விட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்துக்கிட்டு நம்ம என்ன ஓதுறதா ஓதிக்கலாம். இந்த நாளில் அதிகமா நாம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தாங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா, என் மீது அதிகம் சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத வஅலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பரக்கத வஅலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த சலவாத்தை அதிகம் என் மேல சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே, வியாழக்கிழமை மகரிப்புல இருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்பதிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப்பு வரைக்கும் அதிகம் முடிந்த அளவுக்கு அதிகம் இந்த சலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சலவாத் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இந்த இன்னாருடைய மகன் இன்னார் வந்துட்டு உங்கள் மீது சலவாத்து சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய சலவாத்து எடுத்து சொல்லப்படும். மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு தெரிய வரும். அப்ப அவருடைய பரிந்துரை நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மறுமையில அவருடைய பரிந்துரை கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகம் சல்வாத்து சொல்லு. இப்படி நம்ம வந்துட்டோம், 2 பேரை பிரிக்கல. ரொம்ப சரி, ஒரு முன்னாடி வந்துகிட்டு கொஞ்சம் இடம் இருக்கு, ஆனா 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் இடம் வெளியே இருக்கு, முன்னாடி இடம் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வந்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வந்து உட்காரணும். உட்காரும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை வந்துகிட்டு உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க. உரை நிகழ்த்தும் போது 3 நபர்கள் உள்ள வராங்க. 3 பேர் உள்ள வரும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அபி பாக்குறாரு. பார்த்துட்டு முன்னாடி இடம் இருக்கு, நேரா அபி கொஞ்சம் விலக்கிட்டு அபி வந்து முன்னாடி உட்கார்றாரு. இன்னொருத்தர் பாக்குறாரு, கொஞ்சம் வசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் கொஞ்சம் சாஞ்சி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. இன்னொருத்தர் பாக்குறாரு, இப்படி சுத்தி பாக்குறாரு, சரி பேசாம போயிடுறாரு. இந்த 3 பேரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. யார் வந்துகிட்டு முன்னாடி வந்து அமர்வதற்கு முயற்சி செஞ்சு வந்து உட்கார்றாங்களோ அவர் அல்லாஹ்வை நெருங்குகிறார், அல்லாஹ்வும் அவரை நெருங்குகிறார். யார் வந்து உட்கார்றாங்களோ அல்லாஹ்வை அவர் நெருங்குகிறார், அல்லாஹ்வும் அவரை நெருங்குகிறான். இன்னொருத்தர் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி உட்கார்ந்து இல்லையா, கொஞ்சம் இடைவெளி பார்த்து நல்ல வசதியா, அவரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவர் வந்துகிட்டு வசதிக்காக கொஞ்சம் வசதியா, காரணம் இருந்துச்சுன்னா மருத்துவ ரீதியா சரி உட்கார முடியாது, முதுகு கொஞ்சம் இதுவா இருக்கு, அதனால செவத்துல சாஞ்சவங்க, அது பிரச்சனை இல்லை. அது ஒரு எக்ஸெப்ஷன்லாம் வந்துடும், ஒரு விதிவிலக்கெல்லாம் வந்துடும். ஆனால் இது இல்லாமல் ஒரு வசதிக்காக சும்மா பின்னாடி நல்லா இடம் இருக்கு, ஜாலியா இருக்கு, ஃபேன் காத்து வருது, ஏசி காத்து வருது, இந்த காரணத்திற்காக ஒருவர் அமர்வார்கள் என்று சொன்னால் அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வை வேண்டாம் என்று நினைத்தார், அல்லாஹ்வும் அவரை வேணாம்னு நினைச்சிட்டான். இன்னொருத்தரை பத்தி போயிட்டார்ல, அவரை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார், அவரும் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப முடிந்த வரைக்கும் முன்னாடி இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வரணும். சரி, வரும்போது 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் தான் இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய தோல் புஜத்துக்கு மேலாக கால்களை உயர்த்தாமல் கீழேயே அப்படியே வந்துட்டு கால்களை கொண்டு வந்து முன்னாடி வந்து உட்காரணும். முன்னாடி வரலாம், முன்னாடி வந்து இடம் இருக்கு, உட்காருவதற்கு அமர்வதற்கு இடம் இருக்குன்னா அப்படி வந்து உட்காரணும். தோல் புஜத்துக்கு மேலாக கால்களை தூக்கி, இது சபையுடைய ஒழுக்கமாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. முன்னாடி வந்து உட்காந்துட்டோம், தொழுதுட்டு உட்காந்துட்டோம், திக்ரு செஞ்சுட்டு இருக்கோம், சலவாது செய்யறோம். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இமாம் டைம் ஆயிடுச்சு, வாங்க சொல்லிடுறாங்க. வாங்க சொன்ன உடனே தொழுகை உரை நிகழ்த்தப்படுது. அந்த உரையை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உரையை ஆழ்ந்து கூர்ந்து கேளுங்கள், அந்த உரையை நீங்கள் கூர்ந்து கேளுங்கள். அதற்கு அந்த இடத்துல பேசாத அப்படின்னு கூட, அதாவது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ சும்மா அப்படி பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க, அவங்க இடத்துல ஏன்பா பேசுற, உரை நிகழ்த்துறாங்கல்ல, கொஞ்சம் கேட்க வேண்டியதுதானே, இதை கூட சொல்லாதீங்க. வாயை மூடி அமைதியா இருக்கணும். அவர்கள் பேசினா பேசிட்டோம், அதை வந்துட்டு தடுக்கக்கூடிய இடம் இது இல்லை. பொதுவா தடுப்போம் இல்லையா, தீமை நடந்துச்சுன்னா கண்டிப்பா தடுக்கணும், அது நம்ம மீது இருக்கக்கூடிய கடமை. ஆனால் இந்த இடத்துல அது கிடையாது. அவர்கள் பேசினால் கூட வாயை மூடுன்னு அருகில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நீங்க சொல்லாதீங்க, நீங்க அமைதியாக இருந்து உங்களுடைய இமாம் சொல்லக்கூடிய உரையை கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்படி செய்தோம் என்று சொன்னால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அதாவது ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, செய்யக்கூடிய தவறுகள், இந்த சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இந்த கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன் எல்லாமே செய்ய முடியும்ல, யாருக்கும் வந்துட்டு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எல்லோருமே செய்ய வேண்டிய, எது ட்ரெஸ்ல வந்துட்டு என்கிட்ட புது ட்ரெஸ் இல்லையே, எது சிறந்ததோ அது, எது நம்மிடம் சிறந்ததாக இருக்கிறதோ அதை நாம் உடுத்திக் கொள்ளலாமே தவிர வேற எந்த விதமான புதுசா இருக்கணும், கிளியாம இருக்கணும், அழுக்குப்படாம இருக்கணும் இல்ல, எது உங்களிடத்தில் சிறந்ததோ. ஏன்னா யாரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் சிரமப்படுத்துவான், சக்திக்கு மேற்பட்டு அல்லாஹ் சிரமப்படுத்தவே மாட்டான். வணக்க வழிபாடுகள்ல
அல்லாஹு தாலா கொடுத்த வாக்குறுதி. அதனால நம்ம கிட்ட எது சிறந்ததுன்னு நினைக்கிறோமோ அதை போட்டுக்கலாம். இந்த கண்டிஷனை நம்ம எல்லோருமே பூர்த்தி செய்ய முடியும். அப்படி பூர்த்தி செய்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நன்மையை நாம் அடைய முடியும் இந்த ஜும்மா நாளில். ஒரு ஜும்மா தொழுதோம் அப்படின்னு சொன்னாலே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு நன்மை. வந்து ஜும்மா தொழுதோம்னு சொன்னா சிறு பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுது. எவ்வளவு நன்மைகளை அள்ள முடியக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் அதிகம் நம்ம வந்துகிட்டு செலவாத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நன்மை நமக்கு பரிந்துரை மறுமையில இன்ஷா அல்லாஹ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல நன்மைகளை கொட்டி கொடுக்கக்கூடிய இந்த நாளில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளை பயன்படுத்தி இன்னைக்கு ஜும்மா தொழுகிறோம், தொழுது முடிச்சாலும் வீட்டுக்கு போனோம்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்ல. நம்மளால் முடிந்த வரைக்கும் செலவாத்தை அதிகப்படுத்துங்க. அதிகம் தொழுவது நபிலான தொழுகை, சுண்ணத்தான தொழுகைகளை அதிகம் எல்லாம் ரமலானோட நம்மளோட பெரும்பாலானவர்கள் எப்படின்னா ரமலானோட எல்லாம் முடிச்சிடுறோம். ரமலான் முடிஞ்சிருச்சா, அனைத்தும் முடிஞ்சிருச்சு. பெரிய போருக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு விலங்கை எடுத்து விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். எல்லாமே நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டது என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. எல்லாமே சிகரெட் பிடிக்கிறது வந்து எல்லாமே நமக்கு வந்துட்டு ஹலால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. ரமலானை கடந்த பிறகு தொழுகை உட்பட. தொழுகை அப்படிங்கிறது எல்லா நாளும் தொழுவது தானே, எல்லா நாளுமே நமக்கு கடமை தானே. ஒவ்வொரு மூமினுக்கும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். ஒவ்வொரு நாளும் இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் 5 வக்து தொழுகை ஒவ்வொரு மூமினுக்கும் கடமையா இருக்கு. அப்படி கடமையா இருக்கும் பொழுது ரமலான்ல மட்டும் நான் தொழுவேன், அதற்கு பிறகு நான் தொழுகையே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி யார் அனுமதி கொடுத்தது? யாரும் அனுமதி கொடுக்கல. 5 வேளை தொழுகை அனுமதிங்கிறது வாழ்நாள் முழுவதும் தொழுவ வேண்டியது. எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நான் தொழ வேண்டியது. சில விதிவிலக்குகள் இருக்கு, சில சலுகைகள் இருக்கு. சேர்த்து தொழுதுக்கலாம், படுத்துக்கிட்டு தொழுகலாம், உட்கார்ந்து தொழுகலாம், இப்படி வந்துகிட்டு சலுகைகள் கொடுத்திருக்கிறானே தவிர, ஆனா தொழுகை விடுவதற்கு அல்லாஹ் வந்துகிட்டு சலுகை கொடுத்திருக்கிறானா அப்படின்னா நிச்சயமாக தொழுகைக்கு சலுகை கொடுக்கல. அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழுகையை நம்ம சரியான முறையில சரியான நேரத்துல ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்வோம். ஜும்மாவுடைய நாளை சரியானபடி தொழுது இது வரைக்கும் நம்ம எப்படி வந்தோம்னு தெரியல. இதற்கு பிறகாவது ஜும்மாவுடைய நாளில் இமாம் மிம்பர் ஏறுவதற்கு முன்பாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடணும். பள்ளிவாசலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுவோம். இன்கேஸ் அப்படி வர முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னாலும் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால வந்துடணும். அப்பதான் முழுமையாக ஜும்மாவை நாம் அடைய முடியும். ஒருவேளை நம்மளால ஏதோ ஒரு காரணத்தினால டிராபிக்னால ஏதோ வர முடியல, இமாம் உரையை முடிச்சிட்டாரு, தொழுகையும் ஆரம்பிச்சிருச்சு, தொழுகை ஆரம்பிச்சு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். முதல் ரக்காயத்தும் முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காயத்தும் முடிஞ்சிருச்சு, 2வது ரக்காயத்தினுடைய ருக்கு முடிஞ்சிருச்சு. சஜிதாக்கு போகக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்துட்டோம். ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜும்மா இல்லை. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், லோக தொழுகை தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா கடைசி ரக்காத் 4வது ரக்காத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா 4வது ரக்காத்துல நம்ம சேர்ந்துப்போம். அதுக்கப்புறம் அவர் தொழுதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் 3 ரக்காத் தொழுவோம். ஃபஜருக்கு 2வது ரக்காத்துல வந்தா 2வது ரக்காத்து முழுமைப்படுத்திடுவோம். இல்ல கடைசியில இதுல இருக்கும் போது அத்தையத்துல இருக்கும் போது வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்றி 2 ரக்காத் தொழுவோம். ஆனா ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 1 ரக்காத்தாவது சரியாக கண்டிப்பாக தொழ வேண்டும். கடைசி ரக்காத்து தொழுவணும், 2வது ரக்காத்தாவது கண்டிப்பாக இமாமோடு சேர்ந்து தொழுதால் மட்டும்தான் அது ஜும்மா தொழுகை. அதை தவற விட்டுட்டோம் என்று சொன்னால் நாம லொகர் தான் தொழுகணும், ஜும்மா தொழுகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் வந்துட்டு ஜும்மாவுடைய 1 ரக்காத்தை அடைந்து கொண்டாரோ அவர் ஜும்மாவை அடைந்து கொண்டார். ஜும்மா கடமை நிறைவேற்றிட்டாரு, முழு நன்மை கிடைக்காது. முழு நன்மை நமக்கு வேணும்னா இந்த ப்ரொசீஜர், இந்த கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டா தொழுதாதான் முழு நன்மை. ஆனா கடமை இல்ல, ஜும்மா கடமை தானே. அந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் 1 ரக்காத்தாவது கண்டிப்பாக இமாமோடு சேர்ந்து பூர்த்தி செய்தால்தான் அது ஜும்மா தொழுகையாக அமையும். முடிந்த வரைக்கும் இந்த ஜும்மா தொழுகையை சரியான முறையில் முழுமையாக பூர்த்தி செய்து அதனுடைய நன்மையை முழுமையாக அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் பல வழிமுறைகளையும் பல நற்காரியங்களையும் வணக்க வழிபாடுகளையும் நமக்கு வலியுறுத்துவது போல சில கடமைகளையும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. நாம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு மூமினுமே எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நம்ம முஸ்லிம்களை மட்டும் வச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துகிட்டு பொறுப்பு என்பது ஒரு அமானிதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. நம்மளுடைய பொறுப்பு, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நம்ம ஒவ்வொருவருமே
பொறுப்பாளிகள். ஒரு ஆட்சித்தலைவர் அப்படின்னு சொன்னா அவருடைய குடிமக்களுக்கு பொறுப்பாளி. ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் அந்த குடும்பத்திற்கு பொறுப்பாளி. ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அந்த பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு, அதாவது வந்துட்டு கணவனுக்கும் கணவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளி. பிள்ளைகள் இப்படி தனித்தனியே ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அது அமானிதம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அமானிதம்னா என்ன? பொதுவா அமானிதம்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, யார்ட்டையாவது ஏதாவது இரவல் வாங்கணும், ஏதாவது கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அதை கரெக்டா பாத்துக்கணும். அவர்கள் கேட்கும் பொழுது திருப்பி இரவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கும் போது அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இது மட்டும் அமானிதம் அல்ல. அமானிதங்கள் பல வகையில இருக்கு. ரகசியம் பேணுவது அமானிதம். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது யாருக்கிட்டையும் சொல்லாமல் பாதுகாத்து வைப்பது ஒரு அமானிதம். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க அதுக்கு வாக்குறுதி கொடுத்துறீங்க, சரி நான் யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை யாரிடமும் எந்த காரணத்தை கொண்டும் வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி ரகசியத்தை பேணுவோம், அதுவும் வந்துட்டு அமானிதம். அதே போல பொறுப்பு, உங்களிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை சரியாக முறையில் நிறைவேற்றுவதும் ஒரு அமானிதம். இன்னைக்கு நமக்கு எல்லாரும், அதாவது ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு குடிமக்களாக நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா வரக்கூடிய தேர்தலில் நாம் வாக்களிக்கணும். இது நம்மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை யார் இதற்கு தகுதியாக இருக்கிறாங்களோ 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அனைவருமே இதற்கு தகுதியானவர்கள். இதற்கு தகுதியான அனைவருமே கண்டிப்பாக தங்களுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும். இதுல வந்துகிட்டு யாரும் விலகிடக்கூடாது. இது வந்துட்டு கொஞ்சம் கூட்டமா இருக்கு, இல்ல வெயிலா இருக்கு, இந்த காரணத்திற்காக நம்ம விலகக்கூடாது. நம்மளுடைய வாக்கை சரியான, ஏன்னா இது ஒரு அமானிதம், கண்டிப்பாக நாம பூர்த்தி செய்தே ஆக வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அதை கண்டிப்பாக நிறைவேற்றியாகணும். பொறுப்பு கொடுத்து கண்டிப்பாக நாளை விசாரிக்கப்படுவோம். அதனால கண்டிப்பாக நம்முடைய வாக்கை பதிவு செய்வோம். அப்படி பதிவு செய்யும் பொழுது நம்ம ஒவ்வொருவருமே ஒரு சில சிந்தனையில இருப்போம். யார் வந்துகிட்டு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். பொதுவா நம்மளிலேயே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சில இயக்கங்களோட, சில அரசியல் கட்சிகளோட எல்லாரோடையும் கொஞ்சம் இதுல இருப்பாங்க, தொண்டனாவோ அல்லது அங்கம் வகித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா ஒரு மூவினாக நம்ம எது யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யார் வந்தா, இப்போ பொதுவா நம்ம எப்படி யோசிப்போம், யார் இவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா, இப்படிதான் யோசிப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, யார் வந்தா நமக்கு இடையூறாக இருக்க மாட்டாங்க, இப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு எதிரான பிரச்சாரங்களும் எதிரான செயல்களும் அதிகரித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யார் வந்தால் நமக்கு இடையூறு இருக்காது, நம்மளுடைய தொழுகையை, நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை, நம் சமுதாயம் சார்ந்த செய்திகளை யார் சரியாக நமக்கு செய்வதற்கு யார் இடையூறாக இருக்க மாட்டார்களோ அவர்களை நாம பார்க்கணும். நாம பொதுவா எப்படி யோசிக்கிறோம்னா, ஒரு தொகுதியில இருக்கோம் அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு 4-5 வேட்பாளர்கள், நிறைய வேட்பாளர்கள் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த 5 வேட்பாளர்கள ஒருத்தர் முஸ்லீம் இருக்கார். முஸ்லீம் ஆதரிச்சா நல்லது தானே, அவர் நம்மால் தானே, அவருக்கு ஓட்டு போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் அவர் ஜெயிச்சால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. அவர் ஜெயிச்சா இந்த சமுதாயத்திற்கு, நம்மளுடைய ஊருக்கு செய்வாங்க செய்யல, அது 2வது விஷயம். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக அவருடைய குரல் பதிவு செய்யப்படும், சட்டமன்றத்துல அவருடைய குரல் பதிவு செய்யப்படுமா, அதே போல பதிவு செய்வது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கீகரிக்கப்படுமா என்பதையும் நாம் பார்க்க வேணும். ஏன்னா ஒருத்தர் போய் சொல்றதுனால எதுவும் சட்டமன்றத்துல எதுவும் நடக்க போறது இல்லை. யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் வந்துகிட்டு ஆட்சியில் இருக்காங்களோ அவர்கள் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். ஒரு சட்டம் எதிராக போறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஆதரவா போறதா இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துல ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் அவர்களால் அந்த சட்டத்தை இயற்ற முடியும். இது நாம எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக. அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, யார் ஆட்சிக்கு இவரு ஜெயிக்கணுமா, இவர் வேட்பாளர், இவர் இப்ப இருந்தா நல்லா இருக்கும், இப்படி ஒரு குறுகிய வட்டத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ஏரியால நல்லது நடக்கலாம் அல்லது நடக்காம போகலாம், அது வேற விஷயம். ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை பயக்குமா என்பதை யோசித்து பார்த்து யாருக்கு வாக்களித்தால் சரியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்ம சமுதாயமா யோசிங்க. குறுகிய வட்டார பரந்த மண்பான்மையோட ஒரு சமுதாயத்திற்கு எது நன்மையாக இருக்கும் அல்லது எது தீமையாக வராது அப்படிங்கிறத யோசிச்சு நாம் அதிகம் வாக்களிங்க. கண்டிப்பா வாக்களிங்கள், வாக்களிப்பதை தவற விட்டுறாதீர்கள். அந்த ஓட்டர் ஐடி அது எல்லாமே இன்னொரு வாட்டி செக் பண்ணி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு வாக்களிப்பதற்கு தயாராக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு வாக்களிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாக்கை பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா
நமக்கு ஆதரவான ஆட்சியை அமைப்பதற்கு துவாவும் அதிகம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அது போன்று அல்லாஹ் தாலா நமக்கான அந்த ஆட்சியை அமைத்து கொடுப்பதற்கு அட்லீஸ்ட் அங்கே இந்திய ஆட்சி இல்லைனாலும் தமிழகத்திலேயாவது அது போன்ற ஆட்சியை அமைவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி செய்யணும். அதற்காக நான் துவாவு செய்யும். அதற்காக நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்மளுடைய உழைப்பையும் செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.